சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு வேலுமணி முகாமில் இருந்த காங்கேயம் அதிமுக எம்எல்ஏ NSN நடராஜன் EPS முகாமிற்கு திரும்பியிருக்கிறார். காங்கேயம் அதிமுக எம்எல்ஏ NSN நடராஜன் SP வேலுமணி முகாமிலிருந்து தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் EPS முகாமிற்கு திரும்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், விவரங்களை சொல்லுங்க. SP வேலுமணி அணியில் இருந்து மேலும் ஒரு எம்எல்ஏ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக பசுமை வழிச்சாலை இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறார். காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் NSN நடராஜன் தற்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில SP வேலுமணி தரப்பு அவர்களுடைய ஆதரவாக 25 எம்எல்ஏக்கள் செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவையில் கூட தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழல் வந்தபோது SP வேலுமணி தரப்பினர் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டினை எடுத்தார்கள். அந்த தினம் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்ட அன்று மொத்தமாக இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள்ல எடப்பாடி பழனிசாமி அணிக்கு 22 எம்எல்ஏக்களும் SP வேலுமணி தரப்புக்கு 25 எம்எல்ஏக்கள் என 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வந்த நிலையில சமீபத்தில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய ஆதரவினை தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக SP வேலுமணி தரப்பிலிருந்து அங்கிருந்து மாறி தற்போது எடப்பாடி பழனிசாமி அணிக்கு வந்து ஆதரவான நிலைப்பாட்டினை எடுத்து வருகிறாங்க. இன்று காலை ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வந்த நிலையில அவரை தொடர்ந்து பன்ருட்டி எம்எல்ஏ மோகன் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியை சந்தித்து தன்னுடைய ஆதரவினை தெரிவித்திருந்தார். அவரை தொடர்ந்து சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன் சற்று நேரத்துக்கு முன்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து தற்போது காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் NSN நடராஜன் தற்போது எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறார். மொத்தமாக SP வேலுமணி தரப்பில் இருந்து 4 எம்எல்ஏக்கள் இன்று ஒரே நாளில் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்துக்கு வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில SP வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய டாக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் KP அன்பழகன் ஆகிய இருவரும் தலைமைச் செயலகத்துக்கு சென்று சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் திரு JCD பிரபாகரை சந்தித்து மீண்டும் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணியை நியமிக்க வேண்டும் என்ற தங்களுடைய நிலைப்பாட்டினை மீண்டும் வலியுறுத்தி இருப்பதாகவும் ஒரு தகவல் வருகிறது. ஒரு பக்கம் SP வேலுமணி தரப்பிலிருந்து பல்வேறு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவு தெரிவிப்பதற்காக தொடர்ச்சியாக தூது விட்டு வருவதாகவும் ஆதரவு தெரிவிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் சமிக்ஞைகள் தெரிவித்து வருவதாகவும் ஒரு தகவல் வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.